ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிஜாம் ரிஃபானா பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்குறோமோ, நைட் டின்னருக்கு என்ன சமையல் தான் பார்க்க போகிறோம். நைட் டின்னருக்கு எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கோம். உரப்பு இல்லாமல் செஞ்சோம், உரப்போடையும் செஞ்சோம். உரப்பு இல்லாத வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உரப்போட வீடியோ வந்து நான் எடுக்கலை. அது வந்து என்ன ஒன்றுமே இல்லை, இதே மாதிரி தான் அப்படியே செய்ய போகிறோம். அது லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ண போகிறோம், இதில் கம்மியாக ஆட் பண்ணி நார்மலாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ நைட் டின்னருக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமானது சிக்கன் தான். சிக்கனுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் வந்து நல்லா காயட்டும், சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காலையிலே வந்து சிக்கனை பரட்டி நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து அந்த சிக்கனை வந்து அதில் போட்டு பொரிச்சிக்கலாம். அரிசி போட்டு அரிசி வந்து தண்ணியை தான் வேக வைக்கணும். அதுக்காக ஃப்ரைட் ரைஸ்க்காக நாங்கள் வந்து இப்போ தண்ணி ஊற்றி சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் அரிசியை போட போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் தேவையான பொருட்கள்: வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு முட்டைக்கோஸ் ஃபுல்லாக 4 குடமிளகா 4 நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம். எல்லாமே நாங்கள் வெட்டி வச்சுட்டோம். இப்போ அடுப்பில் நாங்கள் சிக்கனை போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். அடுப்பில் சிக்கனை நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம எடுத்துக்கிட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த தண்ணி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். சட்டி நல்லா காஞ்சிக்கட்டும். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு வந்து நம்ம பாசுமதி அரிசி தான் போடணும். அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக வரும், கடையில் செய்கிற மாதிரி டேஸ்ட்லேயே வரும். அதுக்கு நாங்கள் பாசுமதி அரிசி தான் எடுத்துருக்கோம். நாங்கள் எப்போயும் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது பாசுமதி அரிசி தான் கலந்துக்குவோம். நீங்களும் அதே கலந்துக்கலாம். இல்லை எனக்கு அது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் போடுற அரிசி, நார்மலாக போடுற அரிசியே போட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம பீன்ஸு எடுத்துக்கணும். பீன்ஸு தேவையான அளவுக்கு நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சு பீன்ஸும் போட்டுக்கோங்க. அந்த முட்டைக்கோஸு அந்த குடமிளகா போடும்போது பீன்ஸை போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி நல்லா காய்ஞ்சு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கிட்டோம். உங்கள் தேவைக்கு இப்போ அரிசி போட்டுக்கோங்க. இப்போ எங்கள் தேவைக்கு அப்போ நாங்கள் அரிசி போட்டுக்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் அரிசி போட்டோம். அடுத்து வந்து உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டது நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ 2வது செட்டு பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு செட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியில் வந்து உப்பு போட்டோம்ல, அது வந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் உப்பு எல்லா பக்கமும் ஃப்ரைட் ஆகும். கடையில் உள்ள மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்யணும்னா எப்பவுமே அரிசியை வந்து தனியாக தான் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒன்றா வேக வச்சு எடுக்கக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காமல் போயிடும் ஃப்ரைட் ரைஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி வந்து இப்போ வந்து லைட்டாக வெந்துருச்சு. நல்லா வேகணும். வீட்டுக்கு எப்படி அரிசி வந்து சோறு வடிக்குமோ அந்த மாதிரி அரிசி வந்து நல்லா வேகணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பொரிச்ச சிக்கனெல்லாம் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கணும் தட்டில். ஏன்னா வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு நறுக்குனா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நான் வந்து வெட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துடணும். நான் எடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி எப்படி மணிமணியாக வெந்து வடிகட்டியாச்சு. நாங்கள் இப்படி மணிமணியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டோம், காயணும். அடுப்பு வந்து நல்லா காயணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ எண்ணெய் வந்து ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இவ்வளோ எண்ணெய் நம்ம ஊற்றிட்டோம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்காயம் போட்டேன். நம்ம கிண்டிக்கலாம்.
வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து முட்டைக்கோஸ் போடுறோம் பாருங்கள். முட்டைக்கோஸ் போட்டாச்சு. அது வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் வந்து உரப்பு ஃப்ரைட் ரைஸ், உரப்பு இல்லாமல் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதனால் நாங்கள் வந்து 2ஆக எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பீன்ஸ் போடுறாங்க. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு. அடுத்து குடமிளகா போட போகிறாங்க. நல்லா கிண்டிக்கலாம். பாருங்க எல்லாம் போச்சாச்சு. இப்போ எல்லாம் நல்லா கிண்டிக்கிட்டோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு போட போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க போகிறோம். போட்டு நல்லா நாங்கள் கிண்டிக்கிறோம். அதுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமான ஒரு பொருள் போட போகிறோம். அது என்ன அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் பொடி. கடையில் வாங்குற ஃப்ரைட் ரைஸ் வேணுன்னா ஃப்ரைட் ரைஸ் பொடி வாங்கி வச்சுக்கோங்க. அது போட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொடியை கொடுக்க இதுதான் அந்த ஃப்ரைட் ரைஸ் பொடி. பார்த்துக்கோங்க. இந்த பொடியை வாங்கி போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் போட்டு நல்லா கிண்டிக்கிறாங்க. பாருங்கள் இப்போயே எனக்கு வந்து வாசனை நல்லா வந்துடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் வாசனை. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்க போகிறாங்க. கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, நிறையா போட்டு உடச்சிரும். ஃப்ரைட் ரைஸ் தேவையான முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறாங்க. நாங்கள் வந்து தனித்தனியாக செய்கிறதுனால இதுக்கு 2 முட்டை போட்டுக்கிறோம். பாருங்கள் முட்டை போட்டாச்சு. நல்லா அதை கிண்டிக்கணும். பாருங்க நல்லா கிண்டியாச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இன்னும் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். முட்டை போட்டிருக்கனால அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் நின்று. இப்போ சிக்கன் போட்டுக்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரைட் ரைஸ்க்கு சிக்கன் தான். அதை நாங்கள் போட்டுக்கிட்டோம். அடுத்து வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வடித்து வச்ச ஒயிட் ரைஸ் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா நம்ம கிண்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான அழகான டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அவ்வளோதான். 2 நிமிஷத்தில் அழகான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. தேவையான பொருட்களை நம்ம நறுக்கி வச்சுக்கிட்டாலே ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக செஞ்சிடலாம். செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நறுக்க தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நிறையா பொருட்கள் போடுறதுனால நம்ம அதை மட்டும் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மணியாக அழகாக இருக்குது. இப்போ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சுடுது. சூப்பராக இருக்குது. 10க்கு 10 கொடுப்பேன் நான். சும்மா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் ஒரு முக்கியமான வீடியோவில் நல்ல ரெசிப்பியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போதையும் உங்கள்கிட்ட வீடியோ பெறுகிறேன். நிஜாம் ரிஃபானா. பாய்.